வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். இந்த சமயங்கள் அத்தனையுமே மனிதர்களை கொஞ்சம் கொஞ்சமாக பற்றுதலிலிருந்து வெளியேற்றுவது, அனைத்தையும் துறக்க வைத்தல், துறந்து விடுதல். அந்த ரினவுன்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதை செய்யறத தான் எல்லா ரிலீஜனும் சொல்லிக்கிட்டே இருக்கும். எந்த மதமாக இருந்தாலும் வேகமாக கட்டுக்களிலிருந்து, பந்தங்களிலிருந்து அனைத்தையும் துறந்து விட்டு துறவியாக மாறுங்கள். இது ரிலீஜன்ஸ் மதங்களுடைய ஒரு அடிப்படை கோட்பாடு. இத ஓஷோ என்ன சொல்றாருன்னா, நான் முதல்ல அந்த ரினவுன்ஸ்ங்கிற அந்த துறப்பதை வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுல இருந்து மூலம் வெளியே வாங்க, எல்லாத்துலயும் பற்றா இருங்க அப்படின்னு சொல்வார். உண்மை தத்துவமும் அதுதான். அவருடைய அந்த அடிப்படை டாபிக்ல என்னன்னா, பற்றை வைத்துக்கொண்டு மனதில் வைத்துக்கொண்டு பற்றற்று இருக்கிறதுல இருந்து எந்த ஒரு முன்னேற்றமும் வராது. பற்றை அறிந்து பற்று இல்லாமல் போவது, பற்றே எனக்கு அது வேணான்னு போறது, அது ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான தத்துவம். இந்த துரத்தல் 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 அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேதுதான் பேச வைப்பான். கேதுதான் எம்டினஸ். வேகமாக ஜீரோக்கு போங்க, வாங்க வாங்க வேங்க, எம்டினஸ் வாங்க, துறந்து விடுங்கள், ரினவுன்ஸ் ரினவுன்ஸ். ஆல்ரெடி நான் ரினவுன்ஸா இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்மளை துறக்க சொல்லக்கூடிய ஒரு சமயவாதினே வச்சுக்காங்க. நீங்க எல்லாத்தையும் துறந்துட்டீங்க, எல்லாத்தையும் விட்டு விலகிட்டீங்க, பந்த கட்டுல இருந்து வெளியேறிட்டீங்க. அப்படி வெளியேறினாலும் ஏன் இருக்கிற ஆளுகளை இந்த மாதிரி எல்லாம் செயல்படுங்க செயல்படுங்கன்னு சொல்லி நீங்க பழையபடி கட்டுக்குள்ள ஏன் வர்றீங்க? இவங்க செய்யறாங்க, அவங்கவுங்களுக்கு அறிவு அவங்கவுங்க புரிஞ்சு வரட்டுமே. அவங்கவுங்களுக்கு உங்களுக்கு எப்படி உங்களுக்கு புரிதல் இருக்கோ அது மாதிரி அவனவனுக்கு ஒரு வகையில அனுபவ ரீதியாக புரிதல் வரும். ஒரு சரியான பாதையை பார்க்கிறப்ப யாராவது ஒருத்தவங்க சொல்லி வச்சிருப்பாங்க. புத்தர் கூட சொல்லுவார், நான் ஹேண்ட் போஸ்ட் கை காட்டி தான், நான் வழியும் இல்லை, கூட்டிட்டு போற அழைச்சிட்டு போற ஆளும் இல்லை. இந்த பக்கம் போனா நல்லா இருப்பேன்னு சொல்றேன், அவன் போனா என்ன போகலைன்னா என்ன, எனக்கு என்ன, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, கைகாட்டுதல் என்னுடைய வேலை அப்படின்னு புத்தர் பிடிப்பார். ஆக இந்த சமயங்கள், இந்த மதங்களுடைய தத்துவங்களை புரிஞ்சுக்கிறோம்னா, எல்லா மனிதனும் என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு தேவையில்லைங்கிறத துறந்துடுறது, தனக்கு தேவையானதை பூச்சி பைக்குல போட்டு வச்சுக்கிறது. அப்படியும் பல மனிதர்கள் இருக்கிறார். அதாவது நாங்கள் மக்கள் சேவைன்னு சொல்லிட்டு போய் அந்த பார்லிமெண்ட்லயும் அந்த சட்டமன்றத்திலையும் உட்கார்ந்து சம்பளம் வாங்கிக்கிட்டு, அது போக அலவன்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு, அது போக பென்ஷன் எல்லாம் வாங்குறாங்களாம். நாங்க உண்மையிலேயே மக்களான ஜனநாயக நாட்டுல நம்ம கேட்கிறோம், we are all Saturn, நம்மெல்லாம் சனிதான். நம்ம சனியை கேட்கிறோம், அப்படி என்னப்பா எங்களுக்கு நீங்க சேவை செஞ்சீங்க, அப்படி என்னையா செஞ்சீங்க, யார் வீட்டு சொத்தையா கொண்டாந்து எங்களுக்கு கொண்டாந்து போட்டு ரோட்ல போட்டீங்க, நீங்க மக்கள் நாங்க நல்லா வாழ்றதுக்கு என்னங்கயா செஞ்சீங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கயா அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றதுக்கு உண்டான எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஆனா நம்ம வரி பணத்துலதான் நம்ம இது தர்றோம், சம்பளம் தர்றோம், அலவன்ஸ் தரோம், வீடு தாரோம், தங்குற வசதி தாரோம், சாப்பாடு தாரோம், எல்லாம் தரோம். மக்கள் சேவைன்னு அந்த மக்களாட்சி தத்துவத்துல இந்த மக்கள் சேவைங்கிறது அந்த காலத்துல இருந்ததாக கேள்விப்படுறோம். ஏன்னா நம்ம இல்லை, அந்த காலத்துல இருந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாருமே மக்கள் சேவையில இருந்தாங்க. அவங்களுக்குன்னு எந்த சம்பளமும் கிடையாது, அலவன்ஸும் கிடையாதுன்ற மாதிரி இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கு இல்லையா, இதுதான் பற்று. அவங்க மக்கள் சேவைன்னு சொன்னா அது பற்றற்ற நிலை, துறவு நிலை, அது அற்புதமான கேது. ஆனா இவங்க மக்களாட்சி தத்துவத்துல சனியின் குணத்தின் அடிப்படையில போனோடனே, சனி எப்பவுமே தனக்கு என்னங்கிறத தானே பார்ப்பான். நிறைய உழைச்சிடறான், எல்லாம் செஞ்சிடறான், அப்புறம் கொள்கை முடிவுல தனக்கு எப்படி இருக்குன்றத பாக்குறதுக்கு அவன் தயாராகிடான். அந்த மாதிரி தயாராகக்கூடிய நிலையில இந்த மக்களாட்சி தத்துவத்துல இப்ப யாரோ ஒரு எம்பி
பார்லிமெண்ட்ல இது என்ன இது என்ன இது எதுக்குன்னு கேட்டுக்கிட்டு இருந்தார் இல்லையா? அவர் சொன்னதுலதான் இதை கேட்கிறோம். இதெல்லாம் நாங்க என்னைக்கோ பேசணும். நமக்கு எதுக்குங்க இவங்கள்ட்ட போய் அரசியல்வாதிகளை போய் நம்ம எதிர்த்து என்ன ஆக போதும்? என்னமோ அவங்கவுங்க மனம் திருந்தினா சரி. ஒவ்வொருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க என்ன பொது தொண்டு செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியலைங்க. பொது தொண்டுங்கிறதுக்கு யார் அப்பா வீட்டு பணத்தை கொண்டாந்து வச்சு செலவழிச்சாங்க? உண்மையிலே தெரியலைங்க. நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோம்னா நம்மளை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. ஐயா நேரடியா ஒருத்தரை சொன்னோம்னா கூப்பிட்டு ஜெயில போட்டு நம்ம போய் ஜெயில் கஞ்சி குடிக்கிறக்கா நம்ம பிறந்திருக்கோங்க? இல்லைங்க. நம்ம வாழ்றதுக்காக பிறந்திருக்கோம். இவங்களை எதையாவது கேட்டா வம்புன்னு சொல்லி எல்லாருமே விலகி போறாங்க. எத்தனையோ படித்த அறிஞர்கள், தெரிந்த அறிஞர்கள், மிக அற்புதமான மாமனிதர்கள்லாம் இந்த தமிழ்நாட்டுல இந்த இந்தியாவுல வாழ்றாங்க. ஆனா அவங்க யாருமே ஏன் பேசுறது இல்லை? ஏன்னா எதையாவது பேசுனா சம்பந்தம் இல்லாத பதில் தர்றது. அந்த பதிலை தந்துட்டு அந்த பதிலை ஏன் அப்படி கொடுக்குறீங்கன்னா உனக்கு என்ன பதில் சொல்றதுங்கிறது. இது எல்லாமே கலவையான பிளானட். 2 பிளானட் தான். சனியும் கேதும் கெடுவது. கேது கெட்டால் ஏமாற்ற சொல்லும், சனியும் கெட்டால் ஏமாற்ற சொல்லும். துணிச்சலான ஏமாற்றுதல்கள், துணிச்சலாக பேசுறது. உண்மையிலே விரல் விட்டு எண்ணிரலாம் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு. பார்த்தா பார்லிமெண்ட்ல பொம்பளை ஆளுகளை பார்த்தா நகை போட மாட்டாங்க, ஆம்பளை ஆளுகளை பார்த்தா எதுவுமே இல்லாம பேசுவாங்க. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் அங்க இருக்க ஆளுகள்ல பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்டுக்காரங்க பேசுவாங்க. அவங்கதான் வெற ஆளுகளா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் எல்லாமே அவங்க கட்சிக்காரங்க தான் கொடுப்பாங்க. எந்த வகை வருமானம் வந்தாலும் வாங்கிக்குவாங்க. இப்ப இந்த இந்த இதையும் இவருக்கு சம்பளம் கொடுத்தாங்கன்னா அதையும் வாங்கிட்டு போவாங்க. அவ்வளவுதான். ஆனா அவங்க சம்பளம் தான் கொடுப்பாங்க. நம்மளும் இங்க ஏழை எம்எல்ஏக்களை நம்மளும் பாக்குறோமே. தஞ்சாவூர் சைடு இருக்க கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்களை எல்லாம் நம்ம அதை மறுக்கல. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சனியும் கேதுவும் எவ்வளவு விளையாடுது பாருங்க. அவர் ஓசோ வாயில கேது நுழைந்து துறவு என்பதை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மதங்களின் கருத்துக்களில் இருந்து அனைவரும் எதையும் துறக்க வேண்டிய அவசியமே இல்லை, வாருங்கள் என்றுதான் நான் அழைப்பேங்கிறேன். அது ஒரு கேதுவனுடைய ஒரு அற்புதமான தத்துவம். அதே தத்துவத்துலதான் சொல்றாங்க, நீங்க துறந்த நிலையில் வரும் பொழுது நீங்களாக அனுபவித்து நீங்களாக பட்டறிவியத்தில் அனைத்தையும் விட்டு அகன்று பந்தக்கட்டிலிருந்து வெளியே வரணும்னு சொல்றதுதான் கேது. சனி பாத்தீங்களா? மக்களாட்சி அப்படிங்கிற இந்த சனியில இந்த 2 பேரும் பண்ற அநியாயத்தை பாருங்க. எல்லாருமே பணம் வாங்கிட்டு இருக்காங்க மக்களாட்சியில. அப்ப மக்களாட்சியில் சுயநலம் தேடக்கூடிய அடிப்படை சனிக்கு வந்தவுடன் அவன் என்ன ஆயிடுறான்? எனக்கு சம்பளம் வேணும், எல்லாம் வேணும். ஏப்பா இதை விட பல கோடி ரூபாய் சம்பாதிச்சிருப்பீங்கப்பா ஏதோ ஒரு வகையில. ஆனா இந்த சம்பளத்து மேலேயும் இந்த அலவன்ஸ் மேலேயும் பற்றா இருக்கீங்க. அதை ஒருத்தர் எடுத்து பேசுறாரு பாருங்க. இதுதான் சனியின் குணம். திடீரென்று உண்மையில் வெளிப்படும். அதுதான் வெளிப்படும். கேதுவின் குணம் வெளிப்படுற மாதிரி சனியின் குணம். நன்றிங்க.